الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره الشيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا أصحاب البدريين والخلفاء الراشدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. يا شافي يا الله يا رحمن يا رحيم صدق الله وصدق رسول الله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. அவருடைய சலாமும் ஸலவாத்தும் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் உத்தம குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா பெருமக்கள் அந்த நல்லோடு வாழ்க்கையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அத்துணை வேறுகளின் மீது எல்லாம் அல்லாஹ்வின் ஈடு இணையில்லாத கருணையும் ரஹ்மத்தும் என்றென்று மோங்கி நின்று நிலையாக நிற்கட்டுமாக அமைந்திருக்கிறோம். கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் ஒரு அன்பார்ந்த ஜமாத்தார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா வகையான அருட்கொடைகளையும் வழங்கி அவர்களுக்கு தேவையான எல்லா நிஅமத்துக்களையும் வாரி வாரி வழங்கி இந்த உலகத்தில் மனித சமூகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லுகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை புசித்துக் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயமே, உங்களையும் ஜின்னையும் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த பூமியில் படைத்ததனுடைய நோக்கம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை உண்மையாக உயிரோட்டமாக இஹ்லாஸாக நீங்கள் பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அவனுடைய இறை ஆணைகளை ஏற்றி இறை வணக்கங்களில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் படைத்திருக்கிறார். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள், இப்படி இரண்டு வகையாக மனித சமூகத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் நபிமார்கள் மீதும் இறை வேதங்கள் மீதும் ஈமான் கொண்டு முஸ்லிமாக மூமினாக வாழக்கூடிய சமூகம். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள் என்று சொன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் வேதங்கள் கொடுக்கப்பட்ட சமூகம், தௌராத் இன்ஜீல் குர்ஆன் என்ற வேதங்கள் கொடுக்கப்பட்ட நிலையிலும் அந்த வேதங்களில் இறைவனுடைய வல்லமைகள் முழுமையாக சொல்லப்பட்டு அதை அறிந்திருக்கும் நிலையிலும் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த மக்கள் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்களை கொண்டு இறைவனுக்கு இணை வைத்த மக்கள். இப்படி இரண்டு வகையாக இந்த பூமியில் மனிதர்கள் வாழ்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு வகையான மனிதர்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் அற்புதமாக சொல்லுவான். அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்யக்கூடிய மக்கள்,
அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய மக்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் இப்படி சொல்லுவான். قال الله تعالى في القرآن العظيم إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البريات என்று அல்லாஹ் சொல்லுவார். கண்ணியமிக்கவர்களே, ஓதி காண்பித்த ஆயத்தில் அல்லாஹ் 2 வகையான மனிதருடைய நிலைகளை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்த மக்களுடைய மறுமை நிலை எப்படி இருக்கும், அல்லாஹுவை அறிந்தும் அல்லாஹுவிற்கு மாற்றம் செய்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு முன்னால் ஓதி காண்பித்த இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். துவக்கத்தில் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்த மக்கள், அல்லாஹுவிற்கு இணை வைத்த மக்கள், அந்த மக்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, வேதங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இறைவனுடைய வல்லமை அறிந்திருக்கும் நிலையில் இறைவனை நிராகரித்து வாழ்ந்த மக்கள், வல்முஷ்ரிகீன, எல்லாம் வல்ல அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளை கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைத்து சிறுக்கு வைத்து வாழ்ந்த மக்கள், ஃபீனாரி ஜஹன்னம என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஜஹன்னம் என்ற கொடிய நரகத்தில் அவர்கள் போடப்படுவார்கள், வீசப்படுவார்கள். خالدين فيها أولئك هم شر البرية, அந்த மக்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக அதாபு செய்யப்படக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுக்கு விமோசனம் என்பது கிடையாது, விடுதலை என்பது கிடையாது. அல்லாஹ்விற்கு இணை வைத்தவர்கள், அல்லாஹுவை நிராகரித்தவர்கள், அல்லாஹுவினுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்கள், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களை புறக்கணித்தவர்கள், இவர்கள் இருக்கும் இடம் எது? அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னல்லதீன கஃபரு, நிராகரித்த மக்கள். யாரை நிராகரித்த மக்கள்? அல்லாஹுவையும் மறுமையையும் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இறை வேதங்களையும் நிராகரித்த மக்கள். மின் அஹ்லில் கிதாபி, வேதங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுவை நிராகரித்த அந்த மக்களும், வல்முஷ்ரிகீன, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்புகளை கொண்டு அல்லாஹ்விற்கு இணை வைத்த மக்களும், ஃபீனாரி ஜஹன்னம, நரக நெருப்பில் தூக்கி வீசப்படுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஹாலிதீன ஃபீஹா, அதில் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள். உலாயிகும் ஷர்ருல் பரியா, அவர்கள் செய்த கடுகளவும் செய்த தீமையாக இருந்தாலும் அந்த தீமைக்குண்டான தண்டனை அவர்கள் நிரந்தரமாக அந்த நரகத்தில் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் இது ஒரு பகுதி. அடுத்தது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹுவை ஈமான் கொண்ட மக்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள், வேதங்கள், மறுமை, மரணம், நரகம், சுபனம், சிராத்துல் முஸ்தகீம், வழக்குகள், இவைகளெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹுவை உண்மையாக உயிரோட்டமாக இஹ்லாஸாக பயந்து இறை வணக்கங்கள் செய்த அந்த சாலிஹான நல்ல மக்கள் இருக்கிறார் அல்லவா, அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியில் இன்னல்லதீன ஆமனு, அல்லாஹுவை ஈமான் கொண்ட அந்த சமூகம் இருக்கிறார் அல்லவா, வஅமிலு ஸாலிஹாத்தி, அல்லாஹ் ஒன்றி கொள்ளக்கூடிய வகையிலே நற்காரியங்கள் செய்தார்கள் அல்லவா, நல் அமல்கள் புரிந்தார்கள் அல்லவா, அவர்கள் யார் என்று தெரியும்? அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக, அவர்கள்தான், நிச்சயமாக அவர்களே தான் கைருல் பரியத்தி, அவர்கள் செய்த கடுகளவில்லாத நன்மையாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஜஸாஉன் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மக்கள் சொர்க்கத்தில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டியவை 2 மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள். இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்கள் சுவர்ணத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது நமக்கு எந்த மாற்றம்? இறைவனை நிராகரித்த மக்கள் அவர்கள் எங்கே இருப்பார்கள்? நரகத்தில் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? நிரந்தரமாக விமோசனம் இல்லாமல் இருப்பார்கள். அப்படியானால் கண்ணியமிக்கவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சொர்க்கம் எங்கே இருக்கிறது?
நரகம் எங்கே இருக்கின்றது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கம் எங்கே இருக்கின்றது தெரியுமா? 7வது வானத்திற்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார். கவனமாக கேட்கிறது. 7வது வானத்திற்கு மேலே அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே சொர்க்கம் இருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நரகம் எங்கே இருக்கின்றது? ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், பூமி அல்லாஹ் 7 தட்டுக்களாக படைத்திருக்கின்றான். அதாவது பூமி 7 வகையான பூமியை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்த 7வது பூமி இருக்கின்றது அல்லவா, அந்த 7வது பூமிக்கு கீழே தான் நரகம் உள்ளது என்று சொல்கின்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் பெருமானார் பேசுகின்றார்கள், 7வது வானமும் 7வது பூமியும் நரகமும் ஒன்றுக்கொண்டு பக்கத்தில் அருகாமையில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகம் எங்கே இருக்கின்றது? 7வது பூமிக்கு கீழே உள்ளது. 7வது பூமியும் நரகமும் அருகே அருகே பக்கத்தில் உள்ளது என்று சொல்லுகின்றார்கள் கண்ணியமிக்கவர்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் சில சமயங்களில் நாம் பார்க்கக்கூடும், என்ன பார்க்கக்கூடும்? எரிமலைகள் நெருப்பு பிளம்புகளை கக்கின்றதல்லவா, மலைகள் நெருப்பு பிளம்புகளை குழம்புகளை கக்கின்றதல்லவா, அது எதனால் ஏற்படுகிறது என்றால் 7வது பூமிக்கு கீழே அல்லாஹ் அமைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய சூட்டை தாங்க முடியாமல் அதனுடைய வெப்பம்தான் நெருப்பு பிளம்பாக எரிமலையை எரித்து வெளியே வருகின்றது என்று கண்ணியமிக்கவர்களே முஹத்திஸீன்கள் சொல்லுகின்றார்கள். 7வது பூமிக்கு கீழே தான் அல்லாஹ் நரகத்தை அமைத்திருக்கிறார். அது சொர்க்கம் எங்கே இருக்கின்றது? 7வது வானத்திற்கு மேல அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே சொர்க்கம். அல்லாஹ் சொர்க்கத்தை மேல வச்சிருக்கிறான், நரகத்தை எங்க வச்சிருக்கிறான்? 7வது பூமிக்கு கீழே அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ரஷ்யாவுடைய ஆராய்ச்சியாளர்கள், ரஷ்யா நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர்கள் குர்ஆன் பூமிக்கடியில் நரகம் உள்ளது என்று சொல்கின்றது, அது உண்மையா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆய்வு செய்தார்கள். உலகம் அறிந்த சரித்திர உண்மை, 5000 அடிக்கு கீழே வரைக்கும் ரஷ்யா நாட்டினுடைய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு போரை போட்டார்கள். தண்ணிக்காக போர் போடுகின்றன. நாம் எவ்வளவு போடுவோம்? அந்த இடத்தினுடைய அந்த நீருடைய ஊற்றை பொறுத்து 200 அடி, 300 அடி, 400 அடி, 500 அடி போடுவோம் இல்லைங்களா? ரஷ்யா நாட்டை சார்ந்த ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் குர்ஆன் சொல்லுகின்றது நரகம் பூமிக்கடியில் உள்ளது என்று, அது உண்மையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆராய்ச்சி செய்தார்கள். 5000 அடிக்கு கீழே அவர்கள் செய்தார்கள், போரை போட்டார்கள், பல வருடங்களாக போட்டார்கள், பல மாதங்களாக போட்டார்கள். அது போட்டு முடித்ததற்கு பிறகு அதில் உள்ளே ஒரு நெருப்பாடு, அதாவது எப்படிப்பட்ட இயற்கையுடைய சீற்றம் வந்தாலும் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு கேமராவை உள்ளே விட்டார்கள். உள்ளே விட்டு ஆராய்ச்சி செய்த மேலே எல்இடி டிவி மாதிரி வச்சுட்டாங்க. உள்ளே கேமரா போய்கிட்டே இருக்குது. 5000 அடிக்கு கீழே போட்டாங்க. போல் போட்டால் அந்த கேமரா படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. உள்ளே மனிதர்கள் நரக நெருப்பால் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அவர்கள் பார்த்தார். நரக நெருப்பில் மனிதர்கள் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, கதறல் சப்தத்தை, அழுகை சப்தத்தை அவர்கள் 5000 அடிக்கு மேலாக போட்ட அந்த போர்வெல் உள்ளே விட்ட கேமராவில் மேலே அது தெரிந்தது. அந்த கேமராவை மேலே எடுத்து அதை முழுமையாக அந்த படத்தை சேகரிப்போம் என்று அவர்கள் முடிவு செய்கின்ற நேரத்தில் அந்த கேமரா உள்ளே உடைந்துவிட்டு, படம் காட்டிவிட்டு அந்த கேமரா உள்ளே உடைந்துவிட்டது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நரகம் 7வது பூமிக்கு அடியில் உள்ளது. 7வது பூமிக்கும் நரகம் மிக மிக அருகாமையில் தான் உள்ளது. ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். குர்ஆன் சொல்வது உண்மையாக. அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்ட சில ஆய்வாளர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு சொல்லுகின்றார்கள், நரகம் 7 வகையான நரகம் உள்ளது. நரகம் 7 வகையான நரகம் உள்ளது.
அல்லாஹ் அவன் மீது ஈமான் கொண்ட மூமினான முஸ்லிமான மக்களையும் அல்லாஹ்வை புறக்கணித்த காபிர்கள் நசராணி யகூதிகளையும் எல்லோரையும் ஒரே இடத்தில் வைத்து அவர்களை அல்லாஹ் அதாபு செய்வதாக இருந்தாலும் செய்ய மாட்டான். அல்லாஹ் மீது ஈமான் கொண்ட இஸ்லாமியர்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். அவர்கள் ஏதோ வாழ்க்கையின் ஒரு பேராசையின் காரணத்தினால், உலகத்தினுடைய ஒரு மோகத்தின் காரணத்தினால், அல்லது காசு பணத்தை அதிகமாக அடைய வேண்டும் என்ற பேராசையின் காரணத்தினால் சில சமயங்கள் தெரிந்தே இது தவறு, இது தப்பு என்று தெரிந்தே இந்த மனித இனம் குற்றம் செய்யக்கூடிய இனம், இந்த மனித இனம் பாவம் செய்யக்கூடிய இனம், இந்த மனித இனம் தவறு செய்யக்கூடிய இனம்தான். அது தவிர்க்க முடியாது. அப்படி பாவம் செய்த முஸ்லிமான மூமினான மக்கள், பாவம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் நரக அதாபு கொடுக்கின்றான் அல்லவா? அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதாபோடு மற்ற காபிர்களை, நசராணி யகூதிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்க்க மாட்டான். அந்த நரகத்திலும் அவர்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகின்றான். ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், நரகம் 7 வகையான நரகம் உள்ளது. நரகம் 7 வகையான நரகம் உள்ளது. முதல் நரகத்தினுடைய பெயர் ஜஹன்னம். என்னங்க? முதல் நரகத்தினுடைய பெயர் ஜஹன்னம். இந்த நரகத்தில் யாரை அதாபு செய்யப்படும்? ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டு முஸ்லிமாக மூமினாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் செய்தவர்களுக்கு இந்த ஜஹன்னம் என்ற நரகத்தில் போட்டு அவர்களுக்கு உண்டான அதாபு கொடுக்கப்படும். ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஜஹன்னம் என்ற நரகம் நிரந்தரமாக அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இந்த நரகத்தை மட்டும் நிரந்தரமாக விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டு முஸ்லிமான மூமினான மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பாவத்தை செய்கின்றார்கள், வட்டி வரவு செலவு செய்கின்றார்கள், போதைப் பொருள் மதுவை குடிக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், பொய் சத்தியம் செய்கின்றார்கள், பொய் சாட்சி சொல்கின்றார்கள், விளையாட்டுக்கும் கூட உண்மை பேசாதவன், வாயை திறந்தால் பொய்யே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன், இப்படி பாவம் செய்யக்கூடிய முஸ்லிமான மூமினான நிலையில் தவறுகள் செய்த அந்த முஸ்லிமான மூமினான மக்களுக்கு அதாபு செய்யக்கூடிய நரகம் எதுங்க? முதல் நரகம் ஜஹன்னம். அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தில் முஸ்லிமாக மூமினான நிலையில் இருக்கும் நிலையில் தவறுகள், பாவங்கள் செய்த மக்களுக்கு அந்த நரகத்தில் போட்டு அதாபு செய்யும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த ஜஹன்னம்ங்கிற நரகம் இருக்குது அல்லவா, இந்த நரகத்தை எல்லாம் நிரந்தரமாக விட்டு வைக்க மாட்டான். அந்த ஜஹன்னம்ங்கிற நரகத்துல ஈமான் கொண்ட நிலையில அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக பாவம் செய்த காரணத்தினால் அவர் என்னென்ன பாவத்தை செய்தால், எந்த அளவுக்கு பாவத்தை செய்திருக்கிறாரோ அந்த பாவத்தினுடைய அளவுக்கு அவர்களுக்கு அந்த நரகத்தில் தண்டனை கொடுக்கப்படும். முழுமையாக தண்டனை கொடுக்கப்பட்டு தண்டனை காலங்கள் முடிந்து அவர்கள் மன்னிக்கப்பட்டு முழுமையாக அந்த ஜஹன்னம் என்ற அந்த நரகத்திலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தை அல்லாஹ் முழுமையாக அழித்து விடுவாராம். 7 நரகம். 7 நரகத்துல முதல் நரகத்தின் பேர் என்னங்க? ஜஹன்னம். இந்த ஜஹன்னம்ங்கிற நரகத்தில் யாரை போட்டு அல்லாஹ் அதாபு செய்வான்? களிமா சொல்லி ஈமான் கொண்ட முஸ்லிமான மூமினான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தவறுகள் செய்திருந்தால், குற்றங்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு இந்த நரகத்தில் போட்டு அதாபு செய்வான். அவர்கள் எந்த அளவுக்கு பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை செய்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும். நரகத்தினுடைய ஒரு நாள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நரகத்தினுடைய ஒரு நாள் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்தினுடைய 5000 வருடங்களுக்கு சமமானது. நரகத்தினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தில் 5000 வருஷம் ஓட்டுனாதான் நரகத்தில் ஒரு நாள் போகும். அப்போ நம்மள அல்லாஹ் மாச கணக்கில், வார கணக்கில் நரகத்தில் போட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அல்ல ஒரு 1 மணி நேரம் உள்ள இருந்து வாப்பான்னு சொன்னாலே போதும். அது பல வருடங்களா அந்த பல வருடங்களாக இருக்கக்கூடிய மறுமையினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய 5000 வருடங்களுக்கு சமமானவை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டதை காட்சி, கொண்டதை கொள்கைய அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்வது வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியாது. 60 தொடலாம், 80 தொடலாம், 100 தாண்டலாம். ஒரு நாள்
உங்கள் இதய கதவை மரணம் என்ற மலக்குள் மௌத் வந்து தட்டி உங்களுடைய உயிரை பிடுங்குவான். அந்த உயிரை பிடுங்கப்பட்டுவிட்டால் உங்களோடு வாழ்க்கையை பங்கு கொண்டு கொண்ட மனிதர் வர மாட்டான். நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகள் வராது. ஓடி ஓடி உறங்காமல் ஓயாமல் நீங்கள் காசு பணம் சேமித்து வந்த காசு பணங்கள் உங்களுக்கு வராது. நீங்கள் செய்த நற்காரியங்கள் நல் அமல்கள் அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். அந்த ஜஹன்னம் என்ற நரகம் சும்மா 10 நிமிஷத்துக்கு உள்ள போட அப்படின்னால போதாது, பல வருடங்கள் ஓடும். அந்த ஜஹன்னம் என்ற நரகம் தான் முதல் நரகம். அந்த நரகத்தில் இஸ்லாமியர் மக்கள் தவறு செய்தவர்களுக்கு அதாபு செய்யப்படும். அந்த பாவத்துக்கு தாண்டாட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தரால் தண்டனை காலம் முடிஞ்சதுன்னா அங்கிருந்து வெளியேற்றி சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சிருவான். முழுமையா அந்த நரகத்தில் எல்லாம் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த ஜஹன்னம் என்ற நரகத்தை முழுமையாக எந்த இடத்தினுடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு அந்த நரகத்தை அழித்து விடுகிறது அல்லாஹ். இரண்டாவது நரகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் லலாயா. இரண்டாவது நரகத்தின் பேரு லலாயா. இந்த நரகம் யாருக்காக உள்ள நரகம் என்றால் யூதர்களுக்காக யஹூதிகளுக்காக உள்ள நரகம். ஸல்லல்லாஹு சொல்லுகிறார் இரண்டாவது நரகத்தின் பேரு லலாயா. இந்த நரகத்தில் யார் அதாபு செய்யப்படுவார்கள்? யஹூதிகள் யூதர்கள் அதாபு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு உண்டான நரகம் இரண்டாவது நரகம். மூன்றாவது நரகம் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள் ஹுத்தாமா. ஹுத்தாமா மூன்றாவது நரகத்தின் பேரு ஹுத்தாமா. இந்த நரகம் யாருக்கு? நஸ்ரானிகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. நஸ்ரானி மக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதாபு செய்யப்படும். ஏன் இவர்களுக்கு தனித்தனி? யூதர்கள் மூசா நபியை கொண்டு கடவுளாக்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள். நஸ்ரானிகள் ஈசா நபியை கடவுளாக்கி அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள். எந்த நிலையிலும் பாருங்க, இங்க நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் அதாபு செய்யும் போதும் கூட அவனை நிராகரித்த மக்களோடு அவனை ஈமான் கொண்ட மக்களை அல்லாஹ் சேர்த்து விடுவதில்லை. அதாபு செய்வதில் கூட நம்மளை வேண்டுபடுத்தி தான் அல்லாஹ் அதாபு செய்கிறான். அப்ப அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தா சொர்க்கத்தில் எவ்வளவு பெரிய உயர்வை கொடுப்பான் ஒரு நாள் சிந்தித்து பாருங்க. அந்த யூதர்களுக்கு தனி நரகம், நஸ்ரானிகளுக்கு தனி நரகம். யூதர்களுடைய நரகம் இரண்டாவது நரகம். அந்த நரகத்தின் பேர் லலாயா. அந்த நரகத்தில் யூதர்களை மட்டுமே அல்லாஹ் போட்டு அதாபு செய்வான். மூன்றாவது நரகத்தின் பேர் ஹுத்தாமா. அந்த நரகத்தில் யாரை அதாபு செய்வான்? இந்த நரகம் நஸ்ரானிகள். நஸ்ரானிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் இந்த நரகத்தில் போட்டு அதாபு செய்வான். நான்காவது நரகம் சயீர். நான்காவது நரகத்தின் பேர் சயீர். இந்த சயீர் நரகம் யாருக்கு என்று சொன்னால் யூதர்களிலேயே கொலை வெறி பிடித்த யூதர்கள் இருக்கின்றார்கள். இஸ்ரேல் இருக்கிறார்களா, இவர்களால் யூதர்கள் மோசமான யூதர்கள் காசா மக்களை போட்டு இன்னமும் அவர்களை அடித்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு ஒரு வீடியோ பார்த்து காசாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க பெரியவர் உம்ராவுக்கு சென்றிருக்கின்றார். உம்ராவுக்கு செல்லும்போது அவருடைய வீடு இருக்கின்றது. வயதான தகப்பன் இருக்கின்றார், வயதான தந்தை இருக்கின்றார், அவருடைய குடும்பம் இருக்கின்றது. உம்ராவிற்கு போயிட்டு வந்து பார்க்கின்றார்கள், இந்த யூதர்கள் அத்துமீறி இஸ்ரேல் நாட்டுதான் உள்ளே வந்து அவருடைய வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டார்கள். உம்ராவிற்கு போயிட்டு வந்து அந்த வீட்டை பார்த்து கதறி கதறி அழுது, அந்த நேரத்திலும் அந்த உம்ராவுக்கு போயிட்டு வந்த அந்த மனிதர் அங்கே சஜதா செய்கின்றார், அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார். அல்லாஹ் அவன் பலம் இருக்கின்றது, அவனுடைய பலத்தை எங்களிடத்தில் காண்பித்து விட்டான். அவனை விட பலம் வைத்திருக்கக்கூடியவன் நீ அநியாயம் செய்து விட்டான், அநீதம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனிடத்தில் உன்னுடைய பலத்தை காண்பியா அல்லாஹ் என்று அங்கே சஜதா செய்கின்றார். இப்படிப்பட்ட யூதர்களுக்கு மோசமான யூதர்களுக்கு என்று தனி நரகம். அந்த நரகம் நான்காவது நரகம். அந்த நரகத்தின் சயீர். என்னங்க சயீர்? அந்த சயீர் என்ற நரகத்தில் யாரை போட்டு அதாப் அல்லாஹ் செய்வார் என்று சொன்னால் சாபிர். யூதர்களில் மோசமான கொலைகளை விடுத்த யூதர்களுக்கு பெயர் சாபிர். சாபிர் என்ற யூதர்களுக்கு அல்லாஹ் நரகத்தில் நான்காவது நரகமாகிய சயீர் என்ற நரகத்தில் போட்டு அல்லாஹ் அதாபு செய்வார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார். ஐந்தாவது நரகம் சக்கர். ஐந்தாவது நரகத்தின் பேர் என்னங்க? சக்கர். இந்த நரகம் யாருக்கு உண்டான நரகம் என்று சொன்னால் மஜூசியங்கள், நெருப்பை தெய்வமாக வணங்கி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள்.
சூரியனை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்குண்டான நரகம். நெருப்பை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், அதன் மூலமா அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்குண்டான நரகம் இது. கடலை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள், வானத்தையும் தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள், இந்த சூரியனை, நெருப்பை, கடலை, வானத்தை தெய்வமாக நம்பி அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்து வாழக்கூடிய மக்கள் தான் மஜூசின்கள். தமிழில் ஒரே வழியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நெருப்பை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள், நெருப்பை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு உண்டான நரகம் 5வது நரகம். அந்த நரகத்தின் பேர் சக்கர். அந்த நரகத்தின் பேரு சக்கர். அந்த நரகத்தில் இந்த மக்களை போட்டு அல்லாஹ் அதாபு செய்வார். 6வது நரகம் ஜஹீம் என்று சொல்லக்கூடிய நரகம். 6வது நரகம் என்னங்க? ஜஹீம். ஜஹீம் என்று சொன்னால், இந்த நரகத்தில் அல்லாஹ் யாரை போட்டு அதாபு செய்வார் என்று சொன்னால், புத்து வணக்கங்களில் ஈடுபட்டவர்கள். அந்த பாம்பு புத்து பெருசா வளர்ந்து வருதுவா, இங்க தெய்வம் இருக்கு, நிறைய பொத்து பாம்பு பல்பனா ஓட்டை இருக்கும் அல்லவா, அதை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள், சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்கள், கற்களை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள், மரங்களை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள், பாம்பை தெய்வமாக வணங்கக்கூடிய மக்கள். சலவாசிட்ட கேட்டாங்க, யார சொல்லலாம், விஷமுடைய பாம்பு. அந்த பாம்பு ஒருத்தரும் கொத்திருச்சு. அந்த பாம்பு ஒருத்தரை கொத்திருச்சு. கொத்திட்டனால அவர் என்ன பண்றாரு, வேகமா அவரை அந்த பாம்பை அடிக்க போறார். அல்லது கொத்தல, அவர் இருக்கிற இடத்துல ஒரு விஷம் தன்மையுள்ள பாம்பு, பெரிய ஜீவன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷமுள்ள பாம்பு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாம்பு வந்தது, பாம்பை துரத்தி அவர் அடித்தார். அடி வாங்கிட்டு அது சாகாமல் தப்பித்து போய்விட்டது. அடித்தவரை அப்படியே நினைவில் வைத்து திரும்ப பழி வாங்கும் என்று சொல்கின்றார்கள். யார சொல்லலாம், இது உண்மையா என்று பெருமானார் 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், இதழ்கள் மட்டும் அசையும் அளவுக்கு சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், பழி வாங்கும் எண்ணம் மனித இனத்தை தவிர மற்ற படைப்புகளிடத்தில் இல்லை. பாம்பிடத்தில் அப்படி ஒரு மனமும் இல்லை, குணமும் இல்லை. ஒருவேளை உங்களில் ஒருவன் அடித்த பாம்பு, மீண்டும் அடி வாங்கி ஓடிவிட்ட பாம்பு திரும்ப அடித்தவரை நினைவில் வைத்து பழி வாங்கி கொத்தி சாகடித்து மீண்டும் ஒருவர் ஈமான் கொண்டால் அவர் யார் என்று தெரியுமா? சொன்னார்கள், அவர் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவரை இல்லை என்று சொல்லிவிட்டார். பாம்புக்கு அப்படி ஒரு குணமும் அப்படி பழிவாங்கும் எண்ணமும் கிடையாது. செலவா சொல்கிறார்கள், இந்த பாம்புகளை தெய்வமாக வணங்கக்கூடிய கூட்டம் இந்த பூமியில் உள்ளது. இந்த பாம்புகளை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், பாம்பு குட்டுக்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், சூரியனை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், மரங்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், கற்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள், ஆக சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைத்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, என்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள் அல்லவா, அந்த மக்களும் வல் முஷ்ரிகீன, அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள் அல்லவா, அந்த மக்களும் ஃபீனாரி ஜஹன்னம, ஜஹன்னம என்ற நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் அந்த நரகத்தில் என்றென்றும் விமோசனம் இல்லாமல், விடுதலை இல்லாமல் காலம் காலம் அந்த நரகத்தில் நிரந்தரமாக அதாபு செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார் அல்லவா, அந்த அதாபுக்கு உண்டானவர்கள் 6வது நரகத்தை சார்ந்தவர்கள். 6வது நரகத்தினுடைய பேர் என்னங்க? ஜஹீம் என்ற நரகம். 7வது நரகம் ஹாவியா. 7வது நரகத்தின் பேர் என்னங்க? ஹாவியா. இந்த நரகம் யாருக்கு உண்டான நரகம்? முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள். ஆளை பார்க்கும்போது சிரிச்சுட்டு ஒன்று பேசுறது, ஆளு போன முதுகுக்கு கண்ணை விட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் ஆளை பற்றி தப்பு தப்பா பேசுறது, இவர் முனாஃபிக். உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு உதத்தில் மற்றொன்றை பேசக்கூடிய மனிதன் தான் முனாஃபிக், நயவஞ்சகன். தமிழுக்கு பேருங்க நயவஞ்சகன். இந்த நயவஞ்சர்களுக்கு என்று அல்லாஹ் தனி ஒரு நரகம் வைத்திருக்கிறான். அந்த நரகம் தான் ஹாவியா. ஸல்லல்லாஹு வன்மையாக எதிர்த்தார்கள். சமுதாயத்தை காட்டி கொடுக்கக்கூடிய கயவர்கள் அன்றைய காலத்தில் இன்று வரைக்கும் இருக்கின்றார்கள். சமுதாயத்தை எதிரிடத்தில் அடகு வைக்கக்கூடியவர்கள், சமுதாய மக்களை எதிரிடத்தில் காட்டி கொடுக்கக்கூடிய இன்பாம் என்று சொல்லுவார்கள். எல்லாம் இன்பாமர்கள் என்று சொல்லுவார்கள். நம்ம கூடயே பழகியிருப்பாங்க.
நம்ம கூடயே பேசிட்டு இருப்பாங்க. நாம ஏதாவது ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிட்டு அப்பான்னு சொல்லிட்டா போது அது சத்தம் இல்லாம எங்க கொண்டு போய் இன்ஃபர்மேஷன் பண்ணணுமா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பாலக்காடு போன சேப்பரி பாலக்காடு போன மாதிரி பேசாம உட்காந்துக்குவாரு. சத்தம் எல்லாம் விளையாட்டுக்கு ஒரு பேசியிருப்பாரு. சம்பந்தம் இல்லாம அதிகாரிகள் வந்துருவாங்க, அவங்களை கைது செய்துட்டு போவார்கள். இந்த காரியம் செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்கீன்கள். குடும்பத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் எதிர்களிடத்தில், நண்பர்களை எதிர்களிடத்தில் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள், உறவினர்களை எதிர்களிடத்தில் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தை எதிரிடத்தில் அடகு வைக்கக்கூடியவர்கள், சமுதாய மக்களை எதிரிடத்தில் காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் யாருங்க? முனாஃபிக்கீன்கள். இவர்கள் யாருங்க? முனாஃபிக்கீன்கள். துவா கேட்கக்கூடிய மஜ்லிஸில் இந்த முனாஃபிக்கீன்கள் உட்கார்ந்திருந்தால், அவர்களை வைத்துக் கொண்டு துவா கேட்டால் எவ்வளவு மணி நேரம் நீங்கள் துவா கேட்டால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. நயவஞ்சகரை உங்களோடு உட்கார வைத்துக் கொண்டு எத்தனையோ உருக்கமாக அழுது கெஞ்சி துவா கேட்டாலும் அந்த துவா இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த முனாஃபிக்கீன்களுக்கு என்று ஒரு நரகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அந்த நரகத்தின் பெயர் என்னங்க? ஹாவியா. இப்படி அல்லாஹ் தஆலா 7 வகையான நரகத்தை படைத்திருக்கின்றான். இதில் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது முதல் நரகம் ஜஹன்னம். முதல் நரகம் ஜஹன்னம். இந்த ஜஹன்னம் என்ற நரகம் யாருக்கு உண்டானது? இஸ்லாமியர்களாக ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கும் நிலையில் தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், பிழைகள் செய்த மக்கள், அந்த தவறுகள் செய்த மக்களுக்கு அதாவது செய்யக்கூடிய அந்த நரகம் முதல் நரகம். அந்த நரகத்தின் பேர் ஜஹன்னம். அந்த நரகத்தில் போட்டு அல்லாஹ் அதாவது செய்வான். அந்த நரகத்தில் போட்ட முஸ்லிமான மக்கள் போட்டு அதாவது செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாவத்துக்கு தண்டனை அவர்கள் அனுபவிச்சு அந்த காலம் முடிஞ்சு அவர்கள் ரிலீஸ் பண்ணி விடுதலை பண்ணி சொர்க்கத்துக்கு போனேன். இந்த நரகத்தில் எல்லாம் பார்ப்பான். யாரெல்லாம் படத்தில் சொல்லுவாங்களா, இப்ப ஒருத்தருமே இல்லையா அல்ல ஜஹன்னம்ங்கிற நரகத்துல ஒரு ஆளும் இல்லை. எல்லாரும் அதுக்கு உண்டான தண்டனையுடைய காலகட்டங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு தண்டனை முடிஞ்ச உடனே என்ன செய்தார்கள்? அவர்கள் சொந்த வெளியே போய்விட்டார்கள். யாரெல்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த முஸ்லிமான மூமினான மக்கள் செய்த தவறுக்காக அதாவது செய்யப்பட்டது ஜஹன்னம் என்ற நரகம் உள்ளதல்லவா, அந்த நரகம் இன்னி தேவையில்லை, அதை முழுமையாக அழித்து விடு என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனால் மிச்ச 6 நரகம் அல்லாஹ் அப்படியே வைத்திருப்பான். யூதர்களுக்காக, நஸ்ரானிகளுக்காக, அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்காக, நயவஞ்சகம் செய்தவர்களுக்காக அந்த மக்களுக்கு உண்டான அந்த நரகம் அவர்கள் நிரந்தரமாக காலம் அந்த நரகத்தில் அதாபு செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் குமார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துமார்களே ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தை யா உம்மத்தி ஸல்லல்லாஹு சொல்லிட்டார், கூப்பிடுகிறார். மறந்தும் கூட நீங்கள் வாழ்ந்துவிட வேண்டாம். நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நரகத்தினுடைய அதாபு உங்களால் தாங்க முடியாது. உங்களை நரகத்தில் போட்டுவிட்டால் அது என்னை வாட்டி வதைக்கும். என் உம்மத்து நரகத்தில் வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தி நான் கேள்விப்பட்டால் என் இதயம் துடிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா உம்மத்தி கண்டதை காட்சி கொண்டதை கொள்கையின் அடிப்படையில் தான் தோன்றித்தனமான முறையில் இந்த உலகத்தின் மீது மோகம் கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து விட வேண்டாம். அல்லாஹ்வை மறந்து இருந்து விட வேண்டாம். அப்படி அல்லாஹ்வை மறந்து இருந்து விட்டால் அந்த அதாப் உங்களால் நினைத்து பார்ப்பதற்கும் கூட உங்களுடைய உடல் சக்தி இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நினைவுபடுத்துகின்றார்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவில் நரகம் சம்பந்தமாக பெருமானார் சொன்ன அந்த விஷயங்களை எவ்வளவு நாம் செவிமடுத்தோமோ அந்த விஷயங்களை அப்படியே உள்ளத்தில் உயிரோட்டமாக உள்வாங்கி காலம் வாழும் காலமெல்லாம் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நம்மால் முடிந்த அளவுக்கு உண்மையாக, உயிரோட்டமாக, இஹ்லாஸாக, வெளிப்படையிலும் ரகசியத்திலும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அந்த வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ் அந்த 7 நரகத்தினுடைய வாடைகள் இல்லாமல் நம்மை காப்பாற்றுவானாக. நம்மையும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களும் நம்முடைய மனைவி மக்களும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்திலே தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு மிக நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற அடியார்களாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேர்களை ஆக்கியல் முடிவான என்று துஆ செய்து என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்றேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.